ஒரு சாராயம் கொடுக்கல, ஒரு சோத்து பாசிகள் கொடுக்கல, அரிசி மூட கொடுக்கல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சாராயம் கொடுத்தவங்களுக்கு தெரியும், அரிசி மூட கொடுத்தது தெரியும். எவ்வளவு அவமானம் கொண்டு பாருங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து கொள்ளுங்கள். சிவஞானமையா துணிந்து போய் அவருடன் கதைத்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை உண்மையிலே நாங்கள் வரவேற்கும். ஆகையால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கலாம், எந்த குண்டு தாக்குதல் அறிக்கலாம், நீங்க விசாரிங்க. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்று ஒரு சிறந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். என்றால் நாங்கள் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். இது குறுகால நோக்கம் கொண்டது அல்ல. என்றால் நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள், இளம் உறுப்பினர்கள், இன்னும் 50 வருடம் 60 வருடம் அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வயது உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இன்றிலிருந்து தொடங்கி எங்களோட பயணம் ஒரு வெற்றி பயணமாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவைப்பாட்டை உருவாக்குவர்களாக நீங்கள் தற்பொழுது வந்து சத்தியபிரமாணம் எடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இருக்கின்ற சபைகளிலே நீங்கள் எப்பொழுதும் அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்களாகவும், சரி அங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுகின்றவர்களாகவும், அதே போன்று எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை நாங்கள் உருவாக்கியது நோக்கம் வெறும் பதவி பட்டங்களுக்காக அல்ல. எங்களுடைய கிழக்கு மாநிலத்து மக்கள் உரிமையுடனும் ஒரு தத்துணையுடனும் ஒரு காத்திரமான தியாகத்துடனும் வாழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் பாரிய அபாயகரமான நிலையில் இந்த கிழக்கு மாநிலம் இருக்கின்றது. என்றால் மூவினங்களும் சிறந்து வாழ்கின்ற ஒரு இடம். நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது. ஆகவேதான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரும்படி கேட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதிலே மக்கள் உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே பதவி ஆசை, பட்டம், முகங்களுக்காக செயற்படுபவர்களாக இருந்தால் எங்கள் கிழக்கு மாநிலம் பறிபோவது என்பது உறுதியான விடயம். இதை தற்பொழுது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உணர்ந்து வருகின்றார்கள். அவை நீண்டகால அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் கூறியிருந்தோம். ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் 12 சபையில தமிழர்களாகி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும். இதற்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். இதை வெளிப்படையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரசாந்தன் அவர்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார். அதே போன்று அரசாங்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஆகவே யார் முன்வருகின்றார்களோ எங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இதை தமிழ் மக்கள், கிழக்குமான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் வடமாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிருமாக இருந்தவர்கள்லாம் சந்திக்கின்றார்கள். கயந்திர பொன்னம்பலம் அவர்களே சந்திச்சு கதைச்சிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு சைக்கிள்காரர்கள். அங்கே டக்ளஸ் தேவானந்த் அவர்களே பதில் தலைவர் சிவஞானமையா போய் சந்திச்சு கதைச்சிருக்காங்க. அதுக்கு பல விமர்சனம் நடக்குது. அதை சந்தித்தாங்க, இதை சந்தித்தாங்க. அதுல வேடிக்கையான விடயம் என்றால் அதுல சிலர் சொல்றாங்க ஒட்டுக்குழு தலைவரை சந்திக்கலாம். யாரு? டக்ளஸ் தேவானந்த் அவர். அவரும் மக்களுக்காக வந்து ஒரு தலைவர் தான். அவரும் சேவையாற்றியவர். பல வருட கணக்குல பாராளுமன்றத்திலிருந்து ஒரு ஆழ்ந்த சேவையாற்றிய ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்கின்றோம். நாங்கள் அவரும் போராட்டத்துக்காக ஆயுதத்துக்கு வந்தவர். ஆகவே இதில் ஒன்றதிக புரிந்து கொள்ளணும். அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கின்றோம். என்றால் இந்த சிவஞானமையா துணிந்து போய் அவருடன் கதைத்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம். இது போன்ற எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதுதான் நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் எதிர்பார்க்கின்றோம். இது வேடிக்கை என்னவென்றால் யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்தில் இருந்து தப்பியோடியவர்கள் எல்லாம் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க தான் தேசியத்தை பற்றி கதைக்கிற கூட. அது உண்மையிலே களத்தில் போராளிகள் இன்றைக்கு துறையாக்கப்பட்டிருக்காங்க. இதை வடிவ விளைவிக்கணும் தமிழ் மக்கள். இந்த எத்தனையோ களத்தில் இந்த போராளிகள் இன்றைக்கு எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இதை கண்டிப்பாக மக்கள் மதிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இங்கும் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எவருடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் விட்டுக் கொடுப்பன இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த வெற்றியானது உண்மையிலே ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு உண்மையான வெற்றியை தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் இன்று ஒரு சாரையும் கொடுக்கல, ஒரு சோத்து பாசிகள் கொடுக்கல, அரிசி மூட கொடுக்கல. அந்த வாக்குகள் என்பது அந்த மக்களோட அடிமனையில் இருந்து வந்த வாக்குகள். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஆளுங்கட்சி பழைய அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறாங்க.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு சாராயம் கொடுத்தது எங்களுக்கு தெரியும், அறிஞ்சு முறை கொடுத்தது தெரியும். எவ்வளவு அவமானம் கொண்டு பாருங்க. அவங்க தான் தேசியவாதி. அப்ப இன்றைக்கு தேசியம் மட்டும் சமூகத்தை கொண்டு ஒரு இதுக்குள்ள இருட்டடிப்பு செய்த அரசியல் தலைவர்களா தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்ப அதை நான் மாற்றி அமைக்கணும், இதை புரிந்து கொள்ளணும், இதை மக்களும் புரிந்து கொள்ளணும்ன்றதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே சிறந்த முறையில் நீங்க உங்களோட சேவைகளை சிறந்த முறையில் ஆற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களான பின்னணி ஒத்துழைப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம். நல்ல சுதந்திரமாக நீங்க செயற்படலாம், எதுவித தடையும் இல்லை. அதே போன்ற இடத்திலே தோற்று போன எங்களுடைய வேட்பாளர்கள் சலிப்படையக்கூடாது என்பதை அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்களும் இளைஞர்கள், யுவதிகள், அவர்களுக்கு எதிராலும் இருக்கின்றது. அவை தொடர்ந்து சோர்வடையாமல் அவர்களும் அவர்களுடைய அரசியல் பணியை தொடர்வதற்கு நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் அவர்களுக்கும் உதவி செய்து அவர்களை சேர்த்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு செயற்பட வேண்டும் என்பதையும் இவ்விடத்திலே உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். என்றால் இது நீண்டகால பயணம். இந்த கிழக்கு தமிழர் கூட்டம் என்பது நீங்க எதிர்பாருங்க, வருங்காலத்தில் ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இது மாற்றமடையும். அது அனைவரும் அறிந்த விடயம். அதன் அச்சம் காரணமாகத்தான் இது பல எந்த பிரச்சனையாக தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட சொல்றோம். எந்த அரசாங்கம் இருந்தால் நீங்க விசாரிங்க. என்னன்னா நீதியை மதிக்கிறாங்க. நானும் எத்தனை நேரம் போய் வந்திருக்கேன் எங்க விசாரணை. 4ஆம் ஆடி என்னவாங்க போறதும் பார்க்கும்போது கொடுக்கறதும் பாருங்க. ஆனா ஒரு நாள் நான் பயப்படுறது. ஏன்னா நாங்க ஒரு நாளும் தவறு இழைக்கல. யுத்த காலத்திலே நாங்க தவறு இழைக்கல. யுத்தத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது நாங்க தவறு இழைக்கல. நீதியா தான் செயற்பட்டனாங்க. இதை அனைவரும் அறிவாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தோத்து போன சமூகம் தான் இன்னைக்கு எங்களை துறவிகளாக்கி, கிழக்கமான மக்களை துறவிகளாக்கி, போராளிகளை துறவிகளாக்கி இன்னைக்கு வெளிவில காட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலா இருக்கலாம், எந்த குண்டு தாக்குதலா இருக்கலாம், நீங்க விசாரிங்க. நீதியை விசாரித்து உடனடியா தீர்ப்பை கொண்டு வாங்க. அப்ப இது எங்களோட மக்களுக்கும் விளங்கும், உலகத்துக்கும் விளங்கும். இதில் 6 தவறு இழைத்தவர்கள் அதைத்தான் நாங்கள் எல்லாரும் பண்ணிக்கொள்வோம். ஆகவே அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொள்வோம். நீங்க நீதியா செயற்படுங்க, நீதிக்கு விசாரிங்க, அது பிரச்சனை. ஆகவே அதை நாங்கள் மதிக்கின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். அவை எதற்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.